வணக்கம். நான் கோவையிலிருந்து டாக்டர் வசந்தன் பேசுகிறேன். பொது அறுவை சிகிச்சை குடும்ப நல மருத்துவர், சர்க்கரை வியாதி ஆலோசகர். இன்று உலக சர்க்கரை வியாதி நாள். சர்க்கரை வியாதி உள்ள அனைத்து நோயாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்த்துக்கள். சர்க்கரை வியாதி என்பது ஒரு வளர்சிதை மாற்றம் தொடர்பான வியாதி, மெட்டபாலிக் டிசார்டர். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக, உங்களுடைய மருத்துவர் பரிந்துரைத்த அனைத்து மருந்துகளையும் தவறாமல் வேளாவளிக்கு உட்கொள்ள வேண்டும். அவர் சொன்ன அனைத்து அறிவுரைகளையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு உணவு கட்டுப்பாடு உள்ளது. உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்த அத்தனை உணவு கட்டுப்பாடுகளையும் தவறாமல் கடைபிடித்து வாழ்க்கையும் உங்களுடைய உடலையும் சிறப்பாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அது வாழ்க்கை நெறிமுறை விதிகள். தினமும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, விளையாட்டு, நீச்சல் போன்ற ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்றால் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதற்கு மேல் மூச்சு பயிற்சி, தியானம் அல்லது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய யோகா போன்றவற்றையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதற்கு மேல் கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் தினமும் காலை சீக்கிரமே எழுந்திருக்க வேண்டும், இரவு சீக்கிரமே உறங்க போக வேண்டும். இந்த இடைப்பட்ட வேளையில் உங்களுடைய மனதையும் உடலையும் தெளிவாக வைத்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் ஆணித்தரமான ஒரு அஸ்திவாரம். ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்துடன், உங்களுடைய உறவினர்களுடன் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருந்து மனதை மிகவும் மெலிதாக வைத்து கொண்டிருந்தால் அதே வியாதிக்கு நல்லது. ஆகவே இந்த அறிவுரைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.